வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லுங்கள். இப்போ நம்ம நிற்கிற மாதிரி ட்ராவல் அதுவும் படமும் ஒன்று தான். ஏன் என்ன படத்துக்கு போனோம்? நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிக் ஸ்டாரோட படத்துக்கு போயிட்டு வந்தோம். தளபதி விஜயோட படத்துக்கு போயிட்டு வந்தோம். பஸ் இல்லாமல் சீலநாயப்பட்டி பைபாஸில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் சேலம் சீலநாயப்பட்டி பைபாஸ். இங்கே நின்றுட்டுருக்கோம். பஸ்ஸு வருங்கிற நம்பிக்கையில் 2 அண்ணனும் நின்றுருக்காங்க. ஆனால் கடைசி பஸ் இருக்குது, எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். கடைசி பஸ் இல்லை போகல. ராசிபுரத்தோட கடைசி பஸ் இன்னும் எங்கேயுமே போகல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு விடிஞ்சிருமான நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ள? இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் வருது. இங்கே இல்லை கேட்டால் விட மாட்டாங்க. எஸ்சிடிசி பஸ்ஸு. நார்மல் பஸ் வந்தால் நாங்கள் கேட்டு போகிறோம். பஸ் வருது. ஆனால் ராசிபுரம் பஸ் வருது. நான் அவங்களோட ரியாக்ஷன் பார்க்குறேன். வந்துச்சு ராசிபுரம் மல்லூருக்கு போக போகிறோம். மதுரை. அவனு தான் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கானுங்களா, அதனால் மதுரை பஸ் வந்துச்சு. பட் எங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னண்ணா இவ்வளோதுண்ணா என்ன பண்ணலாம்? எங்கே இவன் நிறுத்த மாட்டாங்கண்ணா. எங்கேயும் பாயிண்ட் 1 to 1. எப்படியும் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கையில் நின்றுட்டுருக்கோம் சீலநாயப்பட்டி பைபாஸில். இப்போ வந்து டைமு பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுது. நான் 12:45 பஸ் வந்துடும் ஷோரா. வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? நேர்வழின்னு போட்டிருக்கான். ஆனால் இந்த தருணத்தில் யாரை மிஸ் பண்ணிட்டீங்க சொல்லுங்க மணியண்ணா? யார் அந்த நண்பன்? இருந்துதான் என்ன பிடிக்கிறப்பா? 4-5 மணி வரைக்கும் கூட நிற்பேன். இந்நேரம் உங்க மச்சான் மல்லூர்ல இருந்தானா கிளம்பி வந்திருப்பானா? மல்லூர் இருந்தானா 2 பேரும் நாங்கள் வண்டியில தான் வந்திருப்போமே. பாரு. அவன் மச்சான் வந்து எப்படியோ ஆமா எப்படி அதை விட திரும்ப சொல்லுங்க. ப்ரோஆக்டிவா திங்க் பண்ணுவான். மச்சான் அப்பா வண்டி கொடுக்கல, நம்ம பஸ்ல போயிடலாமா அப்படின்னு கேட்பான். அப்புறம் என்கிட்ட 2 நல்ல வண்டி எடுத்து வந்துருவான். பெட்ரோலே அவங்க கையாலே போட வச்சு போயிருப்பான். ராஜா மாதிரி நம்ம ராஜாவா இருக்கணும்னா வேற ஒரு அடிமை தேவைப்படுது. நட்பு, அது நட்பின் இலக்கணம். பஸ் வரும், வெயிட் பண்றோம். எதுக்கு? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வண்டி போயிட்டு இருக்குல்ல, அது கீழே உழுவு மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த கேமரா போகிறதோட அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை நான் எடுத்து லைக்ஸ் படத்தில் அந்த மாதிரி இவன் கீழே வந்துடுவோம், ஃபோன் வந்துடும், நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த யூடியூப் சேனல்லாம் கேட்பாங்களா, இந்த வீடியோ போட்டுக்கலாங்களா, உங்களுக்கு எதுவும் ஆட்சியபலம் இல்லைல்ல? அன்னைக்கு தட்டி எழுதி தான் கேட்குறேன். போதுமாண்ணா? சரி, என்ன பண்ணிக்கலாம் தெரிவிச்சுக்கிறேன். பஸ் ஆகிட்டா காலையில் போடாம எங்கண்ணா நீங்கள் வெளிச்சத்துலேயே தெரிய மாட்டேங்குது. எண்டு ஃபைனலி நாங்கள் பஸ் ஏற போகிறோம். ராசிபுரம் பஸ் வந்து விட்டது. டேட் நைட். ஆமாம், நடக்கும். பஸ் ஏற போகிறோம்.